வணக்கம். அங்கன்வாடி டீச்சரின் பயணங்கள். என் பேரு கல்பனா எட்டியப்பன். இன்னைக்கு நாம பயணத்துல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம அங்கன்வாடி மையத்துக்கு 2 வயசு குழந்தைங்களை புதுசா சேர்க்க போறோம். அதுக்கு நாம முதல்ல நம்ம அங்கன்வாடி உதவியாளரை கூப்பிட்டுக்கலாம். கூடவே நம்ம குழந்தைகளையும் கூப்பிட்டுக்கலாம். போனமா இன்னைக்கு நம்ம குழந்தைங்களோட வீட்டுக்கு போகணும்னா நமக்கு முதல்ல அதுக்கான வழி தெரியணும். வழி நமக்கு யார் சொல்வாங்க? நம்ம உதவியாளர் சொல்வாங்க. உங்களுக்கு அந்த வழி தெரியுமா? தெரியும் டீச்சர். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கோயில் தெருக்கு போனோம். கோயில் இருக்கும். கோயிலை தாண்டி போனால் பெரிய டேங்க் இருக்கும். டேங்க் தாண்டா உங்களுக்கு புரிஞ்சுதா அவங்க சொன்ன வழி? முதல்ல புதுசா கட்டி இருக்கிற கோயில் வழியே நடந்து போனோம்னா பெரிய டேங்க் அடுத்து தான் அந்த குழந்தையோட வீடு இருக்கு. பாருங்க குழந்தைகளே, எல்லாரும் ஒண்ணா போலாம். வினையாற்றும் முயன்றால் சாதிக்க முடியும். எங்க நம்ம போறோம்? குழந்தைய சேர்க்கறதுக்கு. எங்க நம்ம போறோம்? அங்கன்வாடியில குழந்தைய சேர்க்கணும். தெரியுதா? தெரியுது. அத பாருங்க, அதுதான் அந்த புதுசா கட்டி இருக்கிற கோயில். தெரியுதா? இப்ப நம்ம அந்த கோயில் வழியா தான் போக போறோம். இப்ப கோயிலை தாண்டி வந்துட்டோம். இப்ப நமக்கு அந்த டேங்க் தெரியுதா? பாருங்க, அது இருக்கு டேங்க். இதுதான் அந்த குழந்தையோட வீடு. வாங்க இப்ப நம்ம போய் அந்த குழந்தைய அட்மிஷன் போட சொல்லி அவங்க வீட்டுல பேசலாம். எல்லாரும் பாருங்க, அவங்க குழந்தைய கான்வென்ட்ல சேர்க்க போறாங்க. எல்லாரும் சொல்லுங்க, இங்க பாருங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க. கான்வென்ட்ல சேர்க்க கூடாது. கான்வென்ட்ல சேர்க்க கூடாது. அங்கன்வாடியில தான் சேர்க்கணும். என்ன? நான் கான்வென்ட்ல சேர்க்கிறேனா? கான்வென்ட்ல நான் சேர்க்க மாட்டேன். நான் அங்கன்வாடியில தான் சேர்ப்பேன். எல்லாரும் ஒன்றாய் போவோம். முயற்சிக்கு வினையாக்கும் என்றால் சாதிக்க முடியவில்லை. நம்ம பார்த்ததுல உங்களுக்கு எந்த பகுதி உங்களுக்கு பிடிச்ச பகுதின்னு சொல்லுங்க. எனக்கு வந்து அவங்க வீட்டுல போய் குழந்தைய சேர்க்க சொல்லி கேட்டோம் இல்லையா, அதுதான் பிடிச்சிருந்தது. உங்களுக்கு